ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60 மணி பண்டைகள் ஆகுது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இப்போ சாதம் அரிசி ஊற வச்சுருக்கேன், குக்கரில் வச்சு வடிக்கலான்னு. இங்கே ஒரே ஒரு கைப்பிடி அளவு பருப்பு போட்டு கழுவிட்டு, ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி கொடுத்தேன். ஒரு பச்சை மிளகா இங்கே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு, கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கத்திரிக்காய் தெரியுதா, வாஷ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். அதையுமே அதுக்குள்ளேயே போட்டுடலாம். என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இதில் மஞ்சள் தூள், அதுக்கடுத்து மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூனு, அதுக்கடுத்து இங்கே சாம்பார் பொடி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போதும். உப்பு நான் சேர்க்கலை, அப்புறமா தான் சேர்க்க போகிறேன். பூண்டு ஒரு பெரிய 3 பல் போட்டேன். மூடிட்டு 2 விசில் 5 நிமிஷம் சிம்மர், 3 விசில் 2-3 நிமிஷம் சிம்மரில் வச்சேன். இங்கே கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருப்பேன். பருப்பும் கத்திரிக்காயும் வேகிறதுக்குள்ளே வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தாளிப்பை கொடுத்துக்கலாம். வீட்டில் போட்டால் வெங்காய வடகம் போடுறோம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சம் போல் வெந்தயம், கொஞ்சம் போல் சீரகம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், அவ்வளோதான். பொரியட்டும். வெங்காயம் வேணாலும் நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். இங்கே பருப்பு கத்திரிக்காய் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் இந்த தாளிச்சிடுதலை வடிச்சிட்டு கடைஞ்சிட்டு ஒன்றா சேர்த்து கடைஞ்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் இதிலே கடைஞ்சிடலான்னு பார்க்குறேன். அசிங்கமாக என்னன்னு தெரியலை. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ மத்து வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம். புளி போட மறந்துட்டேன், அதனால் இந்த அளவுக்கு புளி நாரெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி உள்ளே சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சம் சுடு தண்ணியில் அப்படி ஊறட்டும். இதையும் எடுத்து போட்டு கடைசியில் கடைஞ்சி எடுத்து காட்டுறேன். இது நம்மளோட கத்திரிக்காய் பருப்பு கடைஞ்சது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே கொஞ்சம் தண்ணியாக பண்ணோன்னா நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் இந்த டிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ரைஸ் வெந்துருச்சு. 2 விசில் விட்டுருந்தேன். கொஞ்சம் இந்த ஸ்டீம் அடங்கட்டும், வடிச்சிடலாம். இந்த பக்கம் பீட்ரூட் பொரியல் தாளிச்சு விட்ருக்கேன் குக்கரில். இங்கே பார்த்திங்கன்னா குக்கரில் சாதம் வடிச்சிட்டேன். கஞ்சியும் எடுத்தாச்சு. ஹாட் கேஸில் கொட்டிட வேண்டியது தான். பார்த்தா தெரியுதா பாருங்கள், லாஸ்ட் வீடியோவிலும் போட்டிருப்பேன். எப்படி குக்கரில் சாதத்தை வடித்து பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான். இப்போ பாருங்கள் எப்படி பலப்பலன்னு இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எடுத்து காட்டு. கை சுடுது, எனக்கு தெரியுதா பாருங்கள், கை ரொம்ப சுடுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 5 நிமிஷம்தான். ஈஸியாக நீங்கள் குக்கரில் கஞ்சியோடு சாப்பிடாமல் கஞ்சியை வடித்து இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது உடம்புக்கு. கேஸ் அளவும் மிச்சமாகவும், உடம்புக்குமே ரொம்ப ஹெல்தி. ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான், நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இங்கே பீட்ரூட் வந்துருச்சா பார்த்துடலாம். 2 விசில் வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக அரிஞ்சிட்டதுனால இந்த சாதம் அங்கே வடிக்கிறதுக்குள்ளே இது விசில் வந்துடுச்சு. பீட்ரூட்டிங்க பாருங்கள், தெரியுதா? நான் ரொம்ப பெருசாக போட்டேன், நீங்கள் வேணால் சின்னதாக கூட போட்டுக்கோங்க. நல்லாவே வெந்துடுச்சு பீட்ரூட்டு. அவ்வளோதான். இது கொஞ்சமாக ஸ்டவ் ஆன் பண்ணி வரலை வச்சு எடுத்துடுவோம். ஒரு நிமிஷத்தில் அவ்வளோதான் ஆகும். தேங்காய் வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் தேங்காய் போடாமல் தான் இன்றைக்கி பண்ணுறேன். ஏன்னா நேற்று ஃபுல்லேயும் தேங்காயே சாப்பிட்டோம், அதனால் தேங்காய் வேண்டாம். கொஞ்சம் தண்ணி இருக்காது, இருந்தாலும் கூட சும்மா நம்ம கடாயில் எப்படி கொஞ்சம் கடைசி வரைக்கும் வதக்கி எடுப்பாலும் அந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ சமையலே முடிஞ்சு போச்சு. மணி பாருங்க, நான் வரப்போ உங்களுக்கு காமிச்சது 12:10. இப்போ பாருங்கள் 12:45 ஆகுது. சமையலை முடிச்சுட்டு ரசம் ஒன்று தான் நான் வைக்கல. இப்போ மாவு பிசையணும். இப்போ சப்பாத்திக்கு அதை நான் பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சப்பாத்திக்கு கோதுமை மாவும் பிசைஞ்சிட்டேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் தான் ஆகிருக்குது. நான் சமைக்க எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டேன். ரசம் தான் வைக்கல பாருங்கள். இதில் ரைஸ் இருக்குது, அதுக்கு கத்திரிக்காய் பருப்பு கடைஞ்சிருக்கேன், அதுக்கு இங்கே பீட்ரூட்டு பொரியல் பண்ணிருக்கேன், அடுத்து இங்கே மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். அவ்வளோதான். பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த சாதம் வேக வச்சதுலேயே நான்
குக்கர்லேயே கழுவிட்டு மாவு பிசைஞ்சிட்டேன். அவ்வளோதான். இது வந்து பீட்ரூட் பொரியலும் ப்ளஸ் பருப்பும் கீரையும் கடைஞ்சோம் இல்லையா, அது குக்கர் இது. அவ்வளோதான். அது மாவு கரண்டி வந்து பிசையிறது. ஒரே ஒரு கடாய் தாளிக்கணும். அவ்வளோதான். சாமானே விழுறது பார்த்தீங்களா. இன்றைக்கி சமைக்கும்போது விழுந்த பாத்திரம் எடுத்திங்கன்னா இது ஒன்றுமே அந்த ஒரு குக்கர். அவ்வளோதான். இப்படி வந்து குயிக்காக நீங்கள் எப்படி சமையல் ஈஸியாக கஷ்டப்படுறவங்க செய்யலாம் டேஸ்டியாக அப்படி தான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு 3 சப்பாத்தி வச்சாச்சு. இந்த கத்திரிக்காய் பருப்பு கடையில் அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பீட்ரூட் பொரியலும் கொஞ்சம் வச்சாச்சு. அப்புறம் என்ன எனக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, இதில் ரைஸ் இருக்குது, 10 கடையில் இருக்குது, பீட்ரூட் பொரியல், மோர் இருக்குது, வீட்டில் வர ஊற்றினா தயிர் இருக்குது.